ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி இந்த ஜெனரேஷனில் கரண்ட் ஜெனரேஷனில் ஹேக்கர்ஸ் எப்படி உருவாகுறாங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கோடிங் நாலேஜே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லை, எனக்கு கோடிங் பிடிக்காது, இல்லைனா நான் இப்போ தான் ஹேக்கிங் போய் படிக்க போகிறேன், இல்லைனா நான் இந்த ஹேக்கிங் பற்றி இப்போ நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் அண்டு சோஷியல் அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ. வெல்கம் டு த டிகோடேஜ் சேனல். 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா யாருக்கு நல்லா ப்ரோக்ராமிங்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கோ அவங்கள தான் நம்ம ப்ரோ ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கோடிங் நாலேஜே இல்லைனாலும் பரவாயில்லை, அவங்க கூட டேஞ்சரஸான ஹேக்கர்ஸ் தான். இப்போ நீங்கள் ஏஐ வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பிகினராக இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு ஆவரேஜ் டு அபோவ் ஆவரேஜ் லெவல் வரைக்கும் உங்களால் ஹேக் பண்ண முடியும். அதாவது ஏஐ யூஸ் பண்ணி ஹேக் பண்ண முடியும். அதை பற்றி நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பேசிக்கான ஹேக்கர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வைரஸ் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி படிச்சிருப்பாங்க. அது வைரஸ் கிரியேட் பண்ணி ஒரு சிஸ்டம்க்கு அனுப்பணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிஸ்டம் கிராஷ் ஆகும், இல்லைனா அதில் ஃபைல் வந்து எரேஸ் ஆகும். ஆனால் அது பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஏஐ கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு அந்த கோடு வந்து அதுக்கான கோடு வந்து நமக்கு கொடுத்துரும். ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஏஐயோட பேர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எஜெட்டிக் ஏஐ அண்ட் அட்டானமஸ் ஏஐ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏஐ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது சாட்ஜிபிடி மாதிரி கிடையாது, ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஜெமினி, சாட்ஜிபிடி இந்த மாதிரியான பாட்ஸ் மாதிரி இது கிடையாது. இது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு கம்பெனியோட டேட்டாவை பற்றி நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எனக்கு டக்குன்னு எனக்கு கொடுத்துரும். அதாவது அந்த கம்பெனியோட வீக்னஸ் என்ன, அதோட ஸ்கேனிங் என்ன, ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த இதில் இருக்கும். இந்த டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அட்டாக் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, அது நம்ம சோஷியல் இன்ஜினியர் அட்டாக் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அதே ஏஐ வந்து மறுபடியும் வேறு மாதிரியான ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இப்போ கோடிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்டாக்ஸ், லாஜிக்கு, எரர்ஸ், டீபக்கிங்ஸ் இதை பற்றி நீங்கள் ஒர்ரி பண்ணணுன்ற அவசியமே கிடையாது, தெரிஞ்சுக்கணுன்னு அவசியமே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபிஷிங் அட்டாக் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஃபிஷிங் அட்டாக்னா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது அஃபிஷியல் ஒரு ஒரிஜினல் வெப்சைட் மாதிரியே இருக்கும், அதில் கார்டு டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு போயிடும். இதே மாதிரி ஒரு ஹேக்கர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் கூட ஒரு ஏஐ வச்சு நம்மளால் ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். அதாவது ஏஐ கிட்ட போய் எனக்கு இதே மாதிரி ஒரு வெப்சைட் வேணும், இதே மாதிரி உனக்கு ஒரு அதே மாதிரி HSL எனக்கு அந்த வெப்சைட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். பண்ணி கொடுத்தோன்னா அதுக்கான பேக்கெண்ட் செட்டப் கூட அதுவே ஏஐ கூட பண்ணி கொடுத்துரும். இந்த அளவுக்கு ஏஐட்ட வந்து பவர்ஃபுல் இருக்குது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா டார்க் வெப்பில் கூட நிறையா ஹேக்கிங் சர்வீசஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி டார்க் வெப்னா என்னன்னு தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுங்க. அதாவது டார்க் வெப் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எதெல்லாம் இல்லீகல்னு சொல்கிறோமோ அது அத்தனையுமே அந்த வெப்சைட்டில் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு ஹேக்கிங்கோட டைப்ஸில் நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அதாவது பாஸ்வேர்டு அட்டாக்கு, வைஃபை ஹேக்கிங்கு, அப்புறம் ஒரு லிங்க் அனுப்பி அதில் டேட்டாவை வந்து அட்டையை போடுறது, அதுக்கப்புறம் ஹார்ட்வேர் ரிலேட்டடான ஹேக்கிங்ஸில் ஸ்பை கேமரா, அப்புறம் ஃபேக்கான டேட்டா கேபிள், பென்ட்ரைவு, அவங்களே வந்து ஒரு ஹார்ட்வேர் புதுசாக உருவாக்குவாங்க. அது நிறையா டைப்ஸ் ஆஃப் ஹேக்கிங்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட் ஜெனரேஷனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாரையும் பயன்படுத்துகிற மாதிரி ஒன்று வந்துருக்கு. அது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன், உங்கள் ஃப்ரெண்டு மாதிரியே ஒருத்தர் வாய்ஸில் பேசுகிறாரு, உங்கள் ஃப்ரெண்டோட வாய்ஸ்லேயே பேசுகிறாரு. அதாவது நான் வந்து இப்போ நம்பர் மாற்றிட்டேன், எனக்கு வந்து இப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து இவ்வளோ காசு போடணும், இவ்வளோ காசு போட்டேன்னா நான் வந்து திருப்பி உனக்கு அப்புறமா கொடுக்குறேன், இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படியே HSL உங்களுக்கு கூட இருக்கிறவங்களோட வாய்ஸ் மாதிரியே அப்படியே பேசுவாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஐடென்டிட்டியே திருடுறாங்க. அதாவது ஃபிங்கர் பிரிண்ட்ஸு, உங்களோட ஃபேஸ் ஐடி இதெல்லாம் திருடுறாங்க. இந்த அளவுக்கு இப்போ டெக்னாலஜி வந்து வளர்ந்துருக்கு. இப்போ ஹேக்கிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது ஒரு சின்ன ஹோல் கிடச்சா கூட உங்களோட டேட்டாவை வந்து அவங்க எடுத்துருவாங்க. அதாவது ஹேக்கர்ஸ் வந்து எப்போயும் என்ன ஃபைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட சின்ன ஒரு ஆக்சஸ், அதாவது ஒரு லிங்க் அனுப்பி எடுக்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரு செட்டிங்ஸு, இந்த மாதிரி ஒரு சின்ன இது கொடுத்துட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து உங்களை வந்து அலோவ் பண்ண அவங்க வைப்பாங்க. நீங்கள் வந்து நிறையா என்கிரிப்ட் ஆகிருக்கு, என்னோடய ஃபைல் வந்து நல்லா சேஃபாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த என்கிரிப்டான ஃபைலை கூட அவங்க ஆட்டையை போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இப்போ இருக்கிற ஜெனரேஷனில். அதுவும் இல்லாமல் அது அவங்க ஆட்டையை போடுறது மட்டும் இல்லாமல் அதை தனியாக அந்த இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. என்னோடய ஃபைல்ஸ் வந்து இந்த ஜெனரேஷனில் சேஃபாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்து அது ஒரு இல்யூஷன் தான். அதாவது ஹேக்கிங் கற்றுக்கிறதுக்கு ஏஐ வச்சு இப்படியும் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு அவேர்னஸ் பற்றியும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இது மாதிரி அட்டாக்குன்னு ஒரு ஏஐ இருந்துச்சுன்னா அதே மாதிரி டிஃபென்ஸுக்கும் ஒரு ஏஐ இருக்கும். அதுவும் இல்லாமல் யாரையும் பிளைண்டாக நம்பிடாதீங்க. ஓகே காய்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ்.